என்ன எங்க போனாங்க? இப்ப இங்கதானே இருந்தா நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல. சரி, இதெல்லாம் ஒரு கனவா இருக்கலாம். நம்ம சேர்ந்து காட்டுற கனவா நினைச்சுப்போம். இப்ப நீ எங்க போற? அவன் எங்க போனா? என்ன சொல்றீங்க? பில்டிங்ல ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்க காணோம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இன்வெஸ்டபிள் ஆயிட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் நம்ப மாட்டார். நான் அப்பவே சொன்னேன்ல. இல்ல சார், நடந்த விஷயம் உண்மைதான். சரி, ஜி எங்க? அதான் எங்களுக்கு தெரியல சார். எனக்கு தெரியும் சார். ஜி ஒரு சின்ன பையனை தேடி போனா, அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல. காலை எப்படி மயமா மறைய வச்சுன்னு எங்களுக்கு காட்டு. அதை பாக்குறதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருங்க. இல்லடா என்னோட மான போயிட்டு சீக்கிரம் எழுந்துரு. விளையாடுறதை விட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உன் முட்டில நிறைய அடிபட்டு இருக்கு. முதல்ல அதை கிளீன் பண்ணணும். நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். பேசணும் அவ்வளவுதான். அந்த பசங்களெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உன் முட்டில கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன், பரவாயில்லையா? ஏய் குட்டி பையா, அவன் உன்னோட ஃப்ரெண்டா? இதோ வந்துட்டேன். ஹேய் ஜாக், பில்டிங் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன விளையாடுறியா? வா, சான்ஸே இல்ல. இங்க எப்படி? பிரமாதமா இருக்கு. எனக்கு பசிக்குது. என்ன ஒரே அமைதியா இருக்க? இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? வேலை செஞ்சவங்க எல்லாரும் மறைஞ்சிட்டாங்களா என்ன? எங்க பாருங்க. என்னது? இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இல்ல? இத வச்சு ஏதாவது தெரியுதான்னு பாரு பிரிட்ஜ். எல்லாருமே இப்ப பொம்மை ஆயிட்டாங்க गाइस. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விளையாட எத்தனை பொம்மையை கொண்டு வந்திருக்கேன் பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பொம்மை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாம். உனக்கு இது பிடிச்சிருக்கா மோரா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் மயங்கிடுவேன்னு நினைச்சியா? மோரா ப்ளீஸ். மோராவா? உனக்கு என்ன பத்தி தெரியாது. சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சு வந்தியா? நீ ஒரு வேஸ்ட். போய் இங்க இருந்து. உன்னோட கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கல. மோரா உனக்கு திருப்தியா இல்லையா? இல்ல, சுத்தமா இல்ல. சொல்லு மோரா, நான் என்ன பண்ண உனக்கு திருப்தியா இருக்கும் சொல்லு. சிம்பிளா எதையும் செய்யவே மாட்டியா நீ? எனக்கு இந்த மக்கள் உயிரோட வேணும். ஆமா, எனக்கு உயிருள்ள மக்கள் வேணும். இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் தேவையில்லை. எனக்கு தேவையானத உடனே கொண்டு வா. ஓ சரி, மக்கள் தானே, இதோ போய் உடனே கொண்டு வரேன். தேங்க் யூ. உயிருள்ள மக்கள் இதோ வந்துருவாங்க. நான் சொல்றது கேளுங்க. ஒரு சின்ன பையன் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றான். அதுக்கு வாய்ப்பே இல்ல ஜி. அந்த பையன் ரோபோட் கிட்ட நின்றுக்கலாம். அதுக்காக அவன் அதை கண்ட்ரோல் பண்றான்லாம் சொல்ல என்ன முடியாது. தாக்க வந்தவங்கள அவன் தடுத்து நிறுத்தினானே, அதுவும் எதேச்சா நடந்ததுன்னு இப்ப சொல்ல வரீங்களா? போதும். இது வரைக்கும் நடந்ததை யாராவது சொல்ல முடியுமா? நகரத்தை ரோபோட் அட்டாக் பண்ணுது. பில்டிங்லாம் கூட மாயமா மறைஞ்சிருச்சு. நகரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல பீச்ல மறுபடியும் நாங்க அதை பார்த்தோம். 2 பேரை தவிர. ஆனா அவங்க 2 பேருமே பொம்மையா மாறி இருந்தாங்க. அந்த பொம்மையை கேட் கிட்ட அனலைஸ் பண்ண கொடுத்திருக்கோம். எப்படி இதுல ஒரு சின்ன பையனுக்கு தொடர்பு இருக்கு? அது சந்தேகம் தான். கிடையாதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? அந்த பையனுக்கு பவர் இருக்கு. உன்ன மாதிரி, என்ன மாதிரி, நம்ம எல்லாரையும் மாதிரி. சரி, அவனுக்கு பவர் இருந்தா என்ன? அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஏதோ காமனா இருக்கு. அது வந்து ஒரு நிமிஷம். அந்த பையனுக்கு ஸ்பெஷல் பவர் இருந்தா என்ன தப்பு? ஏன் நம்ம எல்லாருக்கும் பவர்ஸ் இல்லையா என்ன? நம்ம அது நல்லதுக்கு யூஸ் பண்றோம். அவன் தெரியாம யூஸ் சின்ன பண்றான். பையனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி தெரியும்? ரோபோட்